1970ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிய ராமன் எத்தனை ராமனடி திரைப்படம் தற்போது தொழில்நுட்ப பயன்படுத்தி ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. 56 வருடங்கள் பிறகு படம் திரையரங்குக்கு வருவதால் சிவாஜி ரசிகர்கள் படத்திற்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்தும் பட்டாசுகள் வெடித்தும் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தினார்கள். விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் அரவிந்த் ராஜ், இயக்குனர் ராமலிங்கம் மற்றும் பூபதி ராஜா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போது பேசிய பூபதி அவர்கள், தனது தந்தை பாலமுருகன் எழுதிய வசனங்கள் அனைத்தும் இன்றளவும் பேசப்பட்டுள்ளது. இது வரலாற்று காவியம். இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை திரையரங்கில் வந்து காண வேண்டும் என்பது கோரிக்கையாக வைத்துள்ளார். சிவாஜி ரசிகர்கள் ராமன் எத்தனை ராமனடி இந்த திரைப்படத்தை கண்டு கொண்டாடி வருகின்றார்கள். இவங்க எல்லாருமே சிவாஜி ரசிகர்கள் தான். இங்க பார்த்தோம்னா சிவாஜிக்கு அவ்வளவு அழகா வந்துட்டு அந்த ஆர்த்தி காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வணக்கம். அன்பு நண்பர்களே, இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவரை உள்நோக்கி வச்சிருக்கேன். மக்கள் எல்லாருமே ரசிகர்கள் சிவாஜி தான். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. இல்ல 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 சார், நீங்க பெரிய சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் மகா கலைஞனுக்கு, யுக கலைஞனுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக ராமச்சந்திரன் திரைப்படத்தை நாங்கள் மறுபடியும் எடுத்திருக்கிறோம். அதை மதித்து சிவாஜிக்கு மரியாதை கொடுத்து எங்களுக்கு வந்து கௌரவித்ததற்கு நன்றி. மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி ஐயா. நன்றி. இந்த ஷால்வா நியாயமா எங்களுக்கு போட வேண்டிய ஷால்வா இல்ல. இது மிகப்பெரிய ஒரு முயற்சி, மிகப்பெரிய இது. என்னோட தந்தை பாலமுருகன் தான் இந்த படத்துக்கு கதை வசனம். பட்டிக்காடப்பட்டணமா, எங்க ஊர் ராஜபாட்டு எல்லாம் பண்ணவர். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம்னா ராஜபாட்டு நான் சின்ன ஸ்ரீகாந்த் தான் நடிச்சது. அம்மம்மா பாட்டுலாம் வந்தது நானு. அதனால அப்பேற்பட்ட ஒரு படத்தை நடிகர் திலகத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. எப்பவுமே அரவிந்த் சார் சப்போர்ட்டா இருக்காரு எல்லா விஷயத்தையும். நாங்க எப்பவும் உங்க கூட சப்போர்ட்டா இருப்போம். அப்பா வசந்த மாளிகையா இருக்கட்டும், இதே ராமனியா இருக்கட்டும், இதுலதான் நிறைய இருக்கு. நான் நிறைய யூடியூப் சேனல்ல எங்க போனாலும் சிவாஜியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு நிகர் இனி ஒருத்தன் பறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட மகா கலைஞன் அவரு. அதை பாக்குறது ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்த மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். நன்றி.